அப்போ ஜீவா லுல்லு சபா ஜீவாவும் எங்கள் டீமில் தான் நடிச்சிட்டு இருந்தார். சூரி எங்கள் டீமில் தான் நடிச்சிருந்தார். ஊர் ரூமில் ஸ்டார் படம் பார்த்துட்டு கமல் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஆமாம் ஆமாம், அவருக்குலாம் நான் ஒரு ஸ்டோரி எல்லாம் சும்மா லைன்லலாம் சொல்லியிருக்கேன், சும்மா போய் பேசும்போதெல்லாம் அப்படின்ட்டு. அதை தாண்டி எனக்கு விஜய் சார், காதல் அழிவதில்லை அந்த பாட்டு. அப்போ வந்து நான் சொன்னேன், சார் நான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் தான் ஊரில், தங்கச்சி கல்யாணம் சார் அப்படின்ட்டேன். நான் தங்கச்சி கல்யாணம், அவர் தங்கச்சி சென்டிமெண்ட் இல்லை, அதனால நான் அதை சொல்லிட்டேன். ஆமாம், தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, எந்த தங்கச்சி? பரத்துக்கிட்ட கதை சொல்கிறதுக்காக நான் அவர் அழைச்சி போயிருந்தேன். அப்போது அவர் கதை கேட்டுட்டு நல்லா இருக்கு சார், பட் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இப்போ தான் ஒன்று பண்ணுனேன், அதனால் இதை பண்ணணுமான்னு அப்படின்னாரு. என்ன வில்லேஜ் சப்ஜெக்ட் கேட்டோன்னே, காதல் அப்படின்னாரு. ஓ, காதல் வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆகும். விமல்னு ஒரு ஹீரோ உருவாகிறதுக்கான கதை அவர் அப்போ பரத்துக்கிட்ட சொன்ன கதை. ஒரு தொகை வேணும்னு கேட்டிருந்தார் எனக்கு. அந்த டைமில் எனக்கு என்னமோ ஊரில் எனக்கு தங்கச்சி கல்யாணம், உண்மையாக நடந்த கல்யாணம் தான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக சந்தானத்துக்காக சொல்லி ஓகே பண்ணி வச்சுருக்கேன். அந்த படத்துக்கு வல்லரசு அப்படிங்கிறது தான் டைட்டில். இப்போ யாராச்சும் ஒரு பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணது உண்டா? லைக் வந்து ஊர்வம்பு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணீங்க, லைக் அதில் இருக்கும்போது அதில் இருந்த ஒரு பர்சன் யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க யாராச்சும் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணது உண்டா? இருக்காங்க. ரேவதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இறந்துட்டாங்க. நல்ல தோழமையோடு பேசுவாங்க அவங்க, ரொம்ப நல்லா. அப்புறம் லக்ஷ்மி இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நாளாக பேசுவோம். நாங்கள் பயங்கரமாக காமெடியாக பேசுவோம், யாரையாக இருப்போம். லக்ஷ்மி அவங்களும் இப்போது தொடர்பில் இல்லை, சமீபமாக இல்லை. நிறைய இருக்குது. தெனாலி என்ன ஒரு ஆர்டிஸ்ட் கூட இருந்தார், டைரக்டர் பிரியன் சார், ஹோல் டீமே அப்போ வந்து இருப்போம். அப்போ ஜீவா லுல்லு சபா ஜீவாவும் எங்கள் டீமில் தான் நடிச்சிட்டு இருந்தார். சூரி எங்கள் டீமில் நடிச்சிருந்தார் ஊர் ரூமில். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சூரி இன்றைக்கும் நம்ம பாண்டிங் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போயும் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஸ்டார் படம் பார்த்துட்டு கால் பண்ணி பாராட்டினாப்புல. ஓகே ஓகே ஓகே. உங்கள் லைஃப்பில் வந்து இந்த பர்சன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா யார்? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ். ஆமாம், அப்பா அம்மா. எந்த அளவுக்கு அம்மா அப்பாவை பிடிக்கும்? எங்கள் அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துலாம் எங்களை காப்பாற்றிருக்காங்க. அதனால் வந்து இவன் எங்கேயாச்சும் போய் நல்லா இருந்தால் போதாதா அப்படின்னு. ஒரு நாள் நான் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நிறைய போவேன். அதில் வந்து நடன போட்டிகள்லாம் நடக்கும். அதில் ஜெயிச்சா 100 ரூபா 200 ரூபா பரிசுலாம் கிடைக்கும். அப்போ அது பெரிய பரிசு. நான் சொல்கிறது 89 90லலாம் வந்து பெரிய காசு அது. அப்போ வந்து அந்த 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 காசுக்காக நான் வெறுத்தனமாக ஆடுவோம் அப்போது. ஆனால் சில அதுலேயும் பாலிடிக்ஸ் இருக்கும் இல்லையா, 40 ரூபா 50 ரூபா கிடைக்கும். அது 5 ரூபா 6 ரூபா நுழைவு 10 ரூபா நுழைவு கட்டணும். அதில் வந்து இந்த மாதிரி வந்தால் வந்துடும். இல்லைன்னா என்ன பண்ணால் தலைவர்களுடைய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, அப்புறம் வந்து காந்திக்கு ஃபோட்டோ, அம்பேத்கர் அவருடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க ஃப்ரேம் பண்ணி. அதுதான் பரிசாக வீட்டுக்கு கொண்டு வருவோம். அது வீடு ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அந்த வீட்டிலலாம் அந்த ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோக்கெல்லாம் வாங்கிப்பாங்க. அப்போ 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கிக்குவாங்க. அது அப்பப்போ கொடுத்து தான் அம்மா செலவை தேர்த்திக்குவாங்க. ஒரு நாள் நான் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு வந்து டயர்டாக படுத்துட்டு இருக்கேன். விடிய காலைல ஒரு 4-5 மணி இருக்கும். எனக்கு கனவுல வந்து ஏதோ தண்ணியில் இறங்கி நடக்கிற மாதிரி இது வருது கனவு. திட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எங்கள் அம்மா என் காலை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்காங்க. நீ சின்ன பையன், இந்த வயசில் நீ இவ்வளோ இது பண்ணுறியாடா, நீ ஏன்டா என் வயிற்றில் பிறந்த, நீ எங்கேயாச்சும் ஒரு நல்ல பெரிய வசதியான இடத்துல பிறந்ததுன்னா நல்லா இருப்பியாடா நீ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்க பையன் ஒரு நாளைக்கு நல்லா வருவேன், இந்த ஊருக்கு தெரினா இல்லையா அந்த உலகத்துக்கு தெரிகிற மாதிரி ஒரு நாளைக்கு நான் ஜெயிப்பேம்மா, உங்கள் ஆசிரியர் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க தான் எனக்கு எப்பவுமே மிஸ் பண்ண முடியாத பேரண்ட்ஸ். மிஸ் பண்ண முடியாத ரொம்ப. ஓகேண்ணா, இப்போ யாராச்சும் இந்த ஹீரோ கூட நான் ஆட் பண்ணன்ற தாண்டி இந்த ஹீரோ வச்சு நான் மூவி எடுக்கணும்ப்பா அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிரெக்டர், வந்து இவங்களை வச்சு நான் எடுக்கணும் அப்படி. விஜய் சார் வச்சு பண்ணணும்னு இருக்கு. கமல் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆமாம். ஓகே 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 ஓகே. ஸோ அவருக்குலாம் நான் ஒரு ஸ்டோரி எல்லாம் சும்மா லைன்லலாம் சொல்லியிருக்கேன், சும்மா போய் பேசும்போதெல்லாம் அப்படின்ட்டு. அதை தாண்டி எனக்கு விஜய் சார் ரொம்ப ஆக்சுவலாக அவர் வந்து நல்ல பர்ஃபார்மர். அவர் டான்ஸர் மட்டும் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மர். துப்பாக்கி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக வந்து இப்போ மாஸ், இப்போ அவருடைய ரேஞ்செல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. சில கண்டென்ட்லாம் வந்து அவரை மாதிரி ஆட்கள் பண்ணும்போது தான் ரொம்ப பெரிய வைரலாக மாறும், பெருசாக வெளியே போய் ரீச் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது.
அப்ப கமல் சாரும் விஜய் சாரும். ஓகே ஓகே சூப்பர். ஓகே, அண்ணாட்ட வந்து கொஸ்டின் கேட்டே இதனால இப்போ வந்து கேம் மாதிரி லைக் நான் ரேபிட் ஃபயர் நான் கேட்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னைக்காச்சும் கட் அடிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல கட் அடிக்காம ஷூட்டிங் ஸ்பாட்டை கட் அடிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல கட் அடிச்சது, ஷூட்டிங்ல கட் அடிச்சது இல்லை. ஆனா 2 படம் ஒரே நேரத்தில் கமிட் ஆகிடும் சார். இந்த படம் அப்போ சார் ஹாஃப் டேக் மேலே வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. சில திடீர்னு அவுட்டோரில் இருக்கும், பார்த்தா இங்கே லோக்கலில் நம்ம கமிட் பண்ணி வச்சிருப்போம், அப்போ போகவே முடியாது. அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுலாம் வந்து கேட்டா நான் தொடர்பிலைக்கு வெளியே இருக்காரு சார். அப்புறமா சாயங்காலமா எடுத்து சார் என்ன சார் ட்ரை பண்ணீங்களா சார், இங்க கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னு ஒரு 2 படத்துக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்ப என்னைக்காச்சும் போய் சொல்ல ட்ரை பண்ணி மாட்டிருக்கீங்களா? நிறைய போய் சொல்லுவாங்க, அதாவது நிறைய போய் சொல்லிருப்போம். பட் ஆனா இந்த போய்ல நான் வந்து மாட்டிட்டேன், போய் இந்த போய்க்க நான் போய் மாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆமா, நம்ம டிஆர் சார்ட்டெல்லாம் வந்து ஒரு வாட்டி அப்படித்தான் ஹைதராபாத்ல ஜூனியர் என்டிஆருடைய 3வது படம் விஎம்சி ப்ரொடக்ஷன்ல பட்டானண்டி பிரேமலோ முறைன்னு ஒரு படம். அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே காதல் எழுதலை படம் கம்மிட் ஆகிடுது. ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறாரு சார். அதனால டேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் வந்து சார்ட்ட எதுவும் பேச முடியாது, ஏன்னா வளர்ந்து வர டைமில். அதனால கேட்கும் போதெல்லாம் கொடுப்போம். அப்போ அந்த படத்துக்கும் டேட் மாறி மாறி வருது. அது வந்து பயங்கரமான கரெக்ட் ஷெட்யூல் போட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், சார் அங்கே கூப்பிட்டுட்டே இருக்காங்க காம்பினேஷன் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ நான் இங்கே வந்து காதல் எழுதலை கிளைமேக்ஸ் எடுக்க போகிறார் சார். காதல் அழிவதில்லை அந்த பாட்டு. அப்போ வந்து நான் சொன்னேன் சார் நான் போயா ஓடு சார் குறுக்கி, டேய் முக்கியமான சீன்ரா, நீங்கள் எல்லாம் போனால் அதெல்லாம் முடியாதுரா காம்பினேஷன்ரா அப்படின்ட்டு. இல்லை சார் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் தான் ஊரில், தங்கச்சி கல்யாணம் சார் அப்படின்ட்டேன் நான். தங்கச்சி கல்யாணம், அவர் தங்கச்சி சென்டிமெண்ட் இல்லை, அதனால நான் அதை சொல்லிட்டேன். தங்கச்சி அப்படின்னால அவர் ஒரு மாதிரி ஆகிடுவார். சரிடா நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரு. போய் 1 வாரம் கழிச்சு ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு நான் வந்து வர்றேன். வந்தோடனே என்ன பண்ணேன், நான் அதை மறந்துட்டேன், அவர் சொன்னதை நல்லா நான் மறந்துட்டேன். நான் வந்தோடனே சார் வந்துட்டேன் சார். அப்படியா தம்பி, ஓகேடா. ஏய் நீ மிஸ் பண்ணிட்ட தெரியுமா, சார் பயங்கரமாக சீன்லாம் எடுத்தார். விடிஞ்சா அப்படியே சன்லைட் வெளியில் வந்துடும், ஆனால் கல்யாணம் நடக்கும். ஆனால் அந்த சூரியனே அமுகிற மாதிரியே சார் ஒரு ஷாட் வச்சார். என்ன ஷாட்டு, அந்த சூரியன் வந்து அப்படி மேலே வரும்போது விஜிபியில் அதை ஷூட் பண்ணாங்க. தரையோட வந்து அப்படி மேலே வரும்போது கடற்கரையிலேருந்து காதல் அழிவது இல்லைன்னு கை வைக்கும்போது கரெக்டாக அந்த சூரியனுக்கு மேலே கை வைக்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு ஷாட் எடுத்தா இருப்பாரு. சார் எப்படி சார் இதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாருன்னு. அது ஒன்றும் இல்லைடா, அந்த சன்னையும் என் சன்னையும் நான் இணைச்சேன்டா அப்படின்னு சிரிச்சுட்டு பயங்கரமாக இருக்கும்போது, ஆமா தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, எந்த தங்கச்சி எந்த தங்கச்சியா? ஆமாம் சார் ஆமாம் சார் உன் தங்கச்சியாடா சுஜிதானே அது பேர். ஆமாம் சார் அது கசின் பொண்ணு சார், அதான் டக்கு ஞாபகம் வரல அப்படின்ட்டு. மாவனே கிட்ட போய் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மாட்டிருக்கேன் நான் நிறையா. ஓகே ஓகே ஓகே. இப்போ யாராச்சும் இப்போ ஃபேன்ஸுங்களை நீங்கள் மீட் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் சொன்னது ஞாபகம் இருக்கா, இந்த ஃபேன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்ப்பா எனக்கு ஒன்று டில் நோ ஞாபகமாக இருக்குது அப்படின்னா? ஒரு ஃபேன் ஒருத்தர் சொன்னார், அது இப்போ ஆர்டிஸ்டாக இருக்காரு. சார் நான் உங்களை பார்த்து தான் சார் நடிக்கவே வந்தேன். என்ன பார்த்து நடிக்க வந்தேன் என்னன்னு சார், அந்த டைம்லலாம் எங்களுக்கு வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான். யாரோ அப்படியெல்லாம் காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது காதல்னு ஒரு படம் பார்க்கும்போது ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி அப்படின்னா, அந்த விஸ்வாந்த்னு ஒரு நடிகர், இப்போ அண்ணாத்த ரஜினி சார் படம் நிறைய வராரு, கபாலிலலாம் நடிச்சிருக்காப்புல, விஸ்வாந்த்னு ஒன்று சொன்னார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. அப்போது உங்களுடைய பேப்பரில் வந்து நான் ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போது 75வது நாள் என்னமோ வந்து என்னுடைய ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு. காதல் படத்தில் என்னுடைய ஃபோட்டோ மட்டும் நான் வந்து இந்த ரூமில் வந்து எல்லோரும் போயிட்டாங்களான்னு எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து அவர் வச்சுருக்கிறதுன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன்னு சொன்னார். அதை மறக்கவே முடியாது என்னால். ஓகே ஓகே. இப்போ யாருக்காச்சும் வந்து நான் இவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும், நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன் நான் பண்ணதே இல்லை, இவங்களுக்கு தேங்க் பண்ணணும், இவங்களுக்கு வந்து ஒரு சாரி சொல்லணுப்பா அப்படின்னா யாருக்கு தேங்க் பண்ணுவீங்க, யாருக்கு சாரி? ஆமாம், தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாலசக்திவேல் சாருக்கு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நடிகனுக்கு ஒரு அடையாளம் ரொம்ப முக்கியம். அவன் எவ்வளவோ பண்ணுவான், அதை தாண்டி ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணுறது ஒன்று இல்லையா, ட்ரேட்மார்க், அதை வந்து எனக்கு கொடுத்தாரு. அதனால அவருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து பாலசக்திவேல் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஆமாம், நிறைய லிஸ்ட் எடுக்கணும். நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய வழி காட்டியிருக்காங்க இந்த சினிமாவுக்குள்ளே, நீங்கள் அது பண்ணுங்கள், இப்படி போங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு நான் வந்து நல்லா வந்துட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது அப்போ வந்து சர்க்குணம்னு ஒரு இயக்குனர் வந்து அவர் வந்து வாய்ப்பு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து பரத்துக்கிட்ட கதை சொல்கிறதுக்காக நான் அவரை அழைச்சிட்டு போயிருந்தேன்.
அப்போது அவர் கதை கேட்டுட்டு நல்லா இருக்குது சார், பட் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. வில்லேஜ் சப்ஜெக்டா? வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், இப்போ தான் ஒன்று பண்ணுனேன், அதனால் இதை பண்ணணுமான்னு அப்படின்னாரு. என்ன வில்லேஜ் சப்ஜெக்ட் கேட்டோன்னே, காதல் அப்படின்னாரு. ஓ, காதல் வில்லேஜ் சப்ஜெக்டா உங்களுக்கு, ரைட் ஓகே அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஆனால் கதை சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் நடிக்கலை. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அவருக்கு சொன்ன கதை வந்து களவாணி கதை. விமல்னு ஒரு ஹீரோ உருவாகிறதுக்கான கதை. அவர் அப்போ பரதக்கிட்ட சொன்ன கதை. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நல்லா அப்கமிங் இருந்தால், அப்போ ஏதோ ஒரு சில காரணங்களால அவர் ஏதோ ஊருக்கு போகணும், ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகை வேணும்னு கேட்டிருந்தார் எனக்கு. அந்த டைமில் எனக்கு என்னமோ ஊரில் எனக்கு தங்கச்சி கல்யாணம், ரெண்டு தங்கச்சியில் ஒரு கல்யாணம், அது உண்மையாக நடந்த கல்யாணம் தான். ஸோ அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனால நான் அந்த விஷயமா இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து சில காரணங்களாக அவர் சொன்ன நேரத்தில் நான் போய் கொடுக்க முடியல. அவர் கேட்ட காசை என்ன, அதுக்கு அவர் எது நெருக்கடியில் இருந்தார். அது இன்ன வரைக்கும் எனக்கு உறுத்தலாக இருக்குது. அவருக்கு நான் அதை ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு. ஆமாம், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் நண்பா. அவங்களுக்கு வந்து சாரி. இப்போ அண்ணாவோட நெக்ஸ்ட் மூவி ஒன்று வந்து எடுக்க போகிறீங்க. அந்த மூவி எப்போ எடுக்க போகிறீங்க, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, அந்த மூவிக்கு என்ன பேர் வைப்பீங்க? இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக சந்தானத்துக்காக சொல்லி ஓகே பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பார்த்து ஒரு பெரிய கம்பெனிலையும் சொல்லி அது பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆமாம், அந்த படத்துக்கு வல்லரசு அப்படிங்கிறது தான் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் வேறு டைட்டில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட்டில் அதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட. ஸோ இப்போதைக்கு அதான் அப்டேட் கொடுக்க முடியும். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். சீரியஸாக வந்து உங்களை நிறைய அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அப்பா மீடியா நேயர்களுக்கு என்னோட நன்றி. அதாவது இத்தனை வருஷங்கள் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி சினிமாவில் வளர்ந்து வந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கும் வாய்ப்பு தேடுகிற இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு நடிகர் மாதிரியே தான் நாங்கள் எங்களை நினச்சிட்டே இருப்போம். ஏன்னா அது காரணம் வந்து எல்லா வகையிலையும் எங்களை ஆதரிச்சு பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்களை மாதிரி மக்கள் தான், அவங்களுடைய அன்பு தான். அப்பா மீடியா இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிங் அப்படிங்கிற பட்டனை பெல் பட்டன் அமைக்கிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க பேர் வந்து ரக்ஷனா ரிஷி குட்டி பாப்பா. இவங்க வந்து அப்பா மீடியா அந்த சேனலில் வந்து எங்கள் அப்பா அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங் ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆச்சரியமோ அதோடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது என்னென்னா, நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது, பெரிய மலையில் எடுத்துருக்காங்க, ஹில்ஸ் ஏரியா ஃபுல்லாகவே. பெரிய சாதாரண மலையில் எல்லாம் பெரிய ஹில்ஸ் ஏரியாவில் மேலே ட்ரோன்லாம் போட்டு ஹெலிகேம்லாம் போட்டு எடுத்துருக்காங்க. அதில் ஒரு மலையோடைய கார்னரில் இவங்க குட்டி பாப்பா மட்டும் உட்காந்துருக்காங்க, நடிச்சிருக்காங்க. நானும் வந்து சரி அந்த ஷாட்டு பக்கத்தில் வருமானு பார்த்தா இல்லை, ஒய்டில் வந்து வருது, ஃபுல்லாக வருது. நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு கேட்குறேன், இப்போ பக்கத்தில் யார் இருந்தாங்க, யாருமே உட்கார முடியாத போட்டு தான் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவங்க பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதுவும் கொஞ்சம் ஏதோ பக்கத்தில் இருந்திருப்பாங்க கேட்டால் கிடையவே கிடையாது. ட்ரோன் வந்துடா மேலே வருது, அங்கே யாரும் பக்கத்தில் உட்காந்து வாய்ப்பே இல்லை, இடமே இல்லை. அப்படி ஒரு இடத்துல என்னன்னு கேட்குறேன், தனியாக தான் அவங்க நடித்தாங்களாம். அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க குட்டி பாப்பா. ரொம்ப தங்கம், ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்ல பெரிய நடிகை வருவீங்க. ஓகே, கடவுள் உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பாங்க. சரியா? ஒரு நல்லா இருந்தது, அந்த ஒரு சர்ச்செலாம் காட்டியிருப்பாங்க. அங்கே அவ்வளோ க்யூட்டாக அவங்க பாடினவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த லிப் மூமெண்ட்லேருந்து எல்லோரும் அப்படியே ரியலாக பண்ண மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து மின்சார கனவு அந்த சாங் நான் அந்த படங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதே போல் அந்த இடங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு டக்குன்னு பாப்பா பார்க்குறேன், அந்த காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு அவங்க லிப் மூமெண்ட்லாம் பண்ணது எனக்கு அந்த படத்தோடைய ஃபீல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா ஆல்பம் சாங் பார்த்து எங்கள் குட்டி பாப்பாவை நல்லா வாழ்த்துங்க. ஓகே தங்கம்? ஓகே எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி. ஓகே, சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஓகேம்மா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே.